அண்ணன் சீமான் முதலமைச்சராகி நாங்க அரசாங்கமா வந்தோம்னா 100 நாள் வேலை இல்ல 365 நாள் வேலை இது. அதுக்கு சம்பளம் 100 ரூபாய் 200 ரூபாய் இல்ல 800 ரூபாய் சம்பளம். நல்ல கேள்வி கேட்டா நல்ல கேள்வி கேட்டா ஏப்பா 100 நாள் வேலையில இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இத மட்டும் தானே பாக்குறியா? நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னா 365 நாள் வேலை. அது எப்படி வேலைனா இப்ப என்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்கு. கேளுத்தா சொல்றேன். என்கிட்ட கேக்குதா அண்ணா? என்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 நாள் வேலை 365 நாள் கொடுத்துருவோமா? என்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்கு. அங்க ஒரு 4 பேர் களை வெட்டுறதுக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்ணும்னா இப்ப இதுக்கு யாருக்கு அந்த அரசாங்க அதிகாரி ஒருத்தர் வருவாங்களே போயிருக்காங்களா அவங்ககிட்ட நாங்க சொல்லுவோம், ஏங்க எனக்கு 1 ஏக்கருக்கு களை வெட்டணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல இருந்து 4 பேர் அங்க அனுப்பிச்சிருவாங்க. களை வெட்டிட்டு நான் 400 ரூபாய் தருவேன். அரசாங்கம் 400 ரூபாய் கொடுக்கும். மொத்தம் 800 ரூபாய் சம்பளம். விவசாயமும் பாதிக்காது. இந்த 100 நாள் வேலையும் 100 நாளைக்கு இருக்கும். இதே மாதிரி ஊரு ஃபுல்லா யார் வேணாலும் அவங்கள்ட்ட இந்த வேலை இருக்குது, நீங்க எங்களுக்கு எங்க வயலுக்கு அனுப்புங்கன்னு அவங்க வரிசையா அனுப்புவாங்க. அது இல்லாதவங்க அன்னைக்கு விவசாயம் அண்ணா ஒரு நிமிஷம் அந்த விவசாய வேலை இல்லாதப்ப அரசாங்கம் இந்த மாதிரி வேலைய கொடுத்து அதுக்கு 800 ரூபாய் சம்பளம் கொடுத்துரும். உறுதியா அதுதான் எங்க தேர்தல் வாக்குறுதியே. 365 நாளும் மக்களுக்கு வேலை கொடுக்கணும்ன்றதுதான் எங்களோடது. அதே சமயத்துல விவசாயமும் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம காடுகர விவசாயம் இருக்குல்ல, அதுவும் பாதிக்கப்படக்கூடாது. இப்பவே நாங்க இதை செய்யாம இது நாங்க ஆட்சிக்கு வந்தா இல்ல, இப்ப பல முறை அரசாங்கத்திட்ட சொல்லிட்டோம், 100 நாள் வேலையை இப்படி மாத்துங்க. இங்க மட்டும் இல்லம்மா, எங்கேயுமே சொன்னோடி கேட்க மாட்டாங்க. இல்லம்மா அம்மா 800 ரூபாய் சம்பளம்மா கொடுத்துதான் நம்ம போய் தான் நம்ம ஆகணும். புரியல உங்களுக்கு? சொல்றாங்க இவங்க 100 நாள் அரசாங்கமும் இப்ப உங்க காட்டுல இந்த அக்கா வேலை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு தருவீங்க? 300 ரூபாய் தான் கொடுப்பீங்க. அன்னைக்கு 400 ரூபாய் கொடுக்கணும். அரசாங்கம் இவங்க உங்க வயல்ல வேலை பாக்குறதுக்கு 400 ரூபாய் கொடுத்துரும். 800 ரூபாய் அப்புறம் இப்ப இதுல உங்க கூட சண்டை போட்ட அக்கா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன் இல்லையா? இப்ப இந்த அக்கா உங்க கூட சண்டை போட்டு பேசாதுன்னு வச்சுக்க, ஏக்கா 800 ரூபாய் காசு கொடுத்தா நீ போகவே போக மாட்டேன் வேலைக்கு. சண்டைக்காரங்க போகும்ல, எல்லாருமே போயிடுவாங்க, போகாம இருக்க மாட்டாங்க. சரியா? அது மாதிரி அந்த அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லாத ஊரே இருக்காது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர் இருக்காங்களா? எங்க ஆட்சி வந்துச்சுன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில டாக்டர் உறுதியா போடுவோம்.